உதவிகளை செய்யலாம். உங்களுக்கு இந்த காணொளி பயன் தரும் தகவலை தந்திருந்தால் லைக் என்ற விருப்பத்தை தெரிவித்து ஊக்கப்படுத்துங்கள். மேலும் இந்த காணொளி பற்றிய உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் தெரிவியுங்கள். இந்த தகவல் பலருக்கு சென்றடைய மறக்காமல் ஷேர் செய்யவும். உங்களின் தொடர் ஊக்கத்திற்கு நன்றிகள் பல. தினமும் நாம் எத்தனை முடிவுகள் எடுக்கிறோம்? காலையில் எழுந்ததிலிருந்து இரவு தூங்கும் வரை, சின்ன சின்ன விஷயங்களில் இருந்து வாழ்க்கையையே மாற்றக்கூடிய பெரிய முடிவுகள் வரை. ஆனால் உண்மை என்னவென்றால், பெரும்பாலான மக்கள் முடிவுகளை எடுக்க பயப்படுகிறார்கள். சரியான முடிவு எடுக்கத் தெரியாததால் வாழ்க்கை முழுவதும் வாய்ப்புகளை இழக்கிறோம். இந்த 5 நிமிடத்தில் நான் உங்களுக்கு ஒரு எளிய கட்டமைப்பை தரப்போகிறேன். அதை பின்பற்றினால் குழப்பமும் கவலையும் இல்லாமல் சரியான முடிவுகளை எடுக்க முடியும். முடிவு எடுக்கும்போது 3 பெரிய தவறுகளை நாம் செய்கிறோம். முதல் தவறு அதியோசனை. இதைச் செய்தால் என்ன ஆகும், அதைச் செய்தால் என்ன ஆகும்? மனசுக்குள் ஒரு சண்டையே நடக்கும். மணிக்கணக்கில் யோசித்து கடைசியில் எந்த முடிவும் எடுக்காமல் விட்டுவிடுவோம். இரண்டாவது தவறு தோல்வி பயம். தவறான முடிவு எடுத்து விட்டேனா, மற்றவங்க என்ன நினைப்பாங்க? இந்த பயம் நம்மை முடக்கிவிடும். நகராமல் இருப்பதே ஒரு முடிவு, ஆனால் அதுவும் பெரும்பாலும் தவறானதுதான். மூன்றாவது தவறு உணர்ச்சி முடிவுகள். கோபமோ ஆசையோ அதீத சந்தோஷமோ இருக்கும் நேரத்தில் எடுக்கும் முடிவுகள் 90% தவறாக அமையும். ஏனென்றால் அப்போது நம் மூளை சரியாக வேலை செய்யாது. இப்போது சில நடைமுறை முறைகளைப் பார்ப்போம். முதல் முறை நன்மை தீமைகள் பட்டியல். ஒரு தாளை 2ஆகப் பிரித்து, இடது பக்கம் இதைச் செய்தால் கிடைக்கும் நன்மைகள், வலது பக்கம் இதைச் செய்தால் ஏற்படும் தீமைகள் என்று எழுதுங்கள். நன்மைகளின் எண்ணிக்கை அதிகமாகவும் தீமைகள் குறைவாகவும் இருந்தால் அந்த முடிவுதான் சரியானது. இரண்டாவது முறை 10-10-10 விதி. நீங்கள் ஒரு முடிவெடுக்கும் போது 3 கேள்விகளை கேட்டுக்கொள்ளுங்கள். 10 நிமிடத்தில் இந்த முடிவை நினைத்துப் பார்த்தால் எனக்கு எப்படி இருக்கும்? 10 மாசத்தில் இந்த முடிவை நினைத்துப் பார்த்தால் எனக்கு எப்படி இருக்கும்? 10 வருடத்தில் இந்த முடிவை நினைத்துப் பார்த்தால் எனக்கு எப்படி இருக்கும்? 10 நிமிடத்தில் கொஞ்சம் அச்சமாக இருந்தாலும் 10 மாதத்தில் அது உங்களை ஒரு புது நிலைக்கு கொண்டு போயிருக்கும். அப்போது அது சரியான முடிவுதான். மூன்றாவது முறை அடிப்படை மதிப்பீடு. ஒவ்வொருத்தருக்கும் சில அடிப்படை மதிப்புகள் இருக்கும். உதாரணம், நேர்மை, குடும்பம், சுதந்திரம், பணம், ஆரோக்கியம். நீங்கள் எடுக்கும் முடிவு உங்கள் அடிப்படை மதிப்புகளுடன் பொருந்துகிறதா? பொருந்தினால் அது சரியான முடிவு. பொருந்தாவிட்டால் அது எவ்வளவு லாபமாக தோன்றினாலும் பிறகு மனசு ஒத்துக்கொள்ளாது. இப்போது நான் உங்களுக்கு ஒரு 5 படி முடிவெடுக்கும் கட்டமைப்பை தரப்போகிறேன். இதை பின்பற்றினால் 80% முடிவுகள் சரியாக இருக்கும். முதல் படி அடையாளம் காண்க. இப்போது என்ன முடிவு எடுக்க வேண்டும்? ஒரு வாக்கியத்தில் எழுதுங்கள். இரண்டாவது படி தகவல் சேகரிக்கவும். 3 நிமிடத்தில் 3 ஆதாரங்கள். அதிகமாக ஆராய்ந்து நேரத்தை வீணாக்காதீர்கள். மூன்றாவது படி பொருத்திப் பாருங்கள். இந்த முடிவை 3 முறைகளிலும் பொருத்திப் பாருங்கள். நன்மை தீமைகள் பட்டியல். 10-10-10 விதி. அடிப்படை மதிப்பீடு. நான்காவது படி முடிவெடுங்கள். ஒரு நாள் இரவு முழு அமைதியாக இருக்கும்போது உங்கள் இதயமும் தலையும் இரண்டும் சரி என்று சொன்னால் உடனே முடிவை எடுங்கள். ஏதாவது ஒன்று வேண்டாம் என்று சொன்னால் ஒரு நாள் காத்திருங்கள். 5வது படி செயல்படுத்துங்கள் மற்றும் ஏற்றுக்கொள்ளுங்கள். முடிவு எடுத்ததும் அதை செயல்படுத்துங்கள். பிறகு இன்னாயிருந்தால் என்று நினைத்து மனதை குழப்பிக் கொள்ளாதீர்கள். நீங்கள் அந்த நேரத்தில் சிறந்த தகவலுடன் எடுத்த முடிவுதான் அதுவே சரியானது. கடைசியாக ஒரு முக்கியமான உண்மை. சரியான முடிவு எதுவும் கிடையாது. எந்த வாழ்க்கையும் ஒரு முன்னேற்றப் பயணம்தான். தவறான முடிவுகளில் இருந்து கற்றுக்கொள்வதுதான் நம்மை புத்திசாலியாக்கும். எனவே இனிமேல் என்ன நடந்தாலும் நான் ஒரு முடிவை எடுத்தேன், அதிலிருந்து கற்றுக்கொண்டேன் என்ற மனநிலையுடன் இருங்கள். ஒவ்வொரு நாளும் நீங்கள் எடுக்கும் சிறிய முடிவுகள்தான் பெரிய வெற்றியை உருவாக்குகின்றன. இந்த 5 படி கட்டமைப்பை இன்றே ஒரு முடிவுக்கு பயன்படுத்திப் பாருங்கள். உங்களுக்கே ஒரு தெளிவு பிறக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றிகள் பல.